بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சமர்களே, அல் குர்ஆன் அறிவு இழிவழி என்ற பாடத்திட்டத்தினுடைய முதல் பாடத்திட்டத்தின் கிராமர் பகுதியினுடைய மீள்பார்வையை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இலக்கண மீள்பார்வை, கிராமர் ரிவிஷன். குர்ஆன் பகுதி நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி கிராமரை பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் முழுமையாக கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீங்கள் ஆர்வத்தோட கவனத்தோடு கேட்டிங்கன்னா முதல் கோர்ஸினுடைய ஒட்டுமொத்த கிராமரும் இன்ஷா அல்லாஹ் நம் கரத்தில் இன்ஷா அல்லாஹ். சரி, வித்தியாசமான ஒரு வழியில தான் நம்ம என்ன செய்கிறோம், கிராமரை வந்து படிச்சிருக்கோம், கற்றுருக்கோம். என்னது அப்படின்னு சொன்னால் டிபிஐ யூஸ் பண்ணி டோட்டல் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன். சரிங்களா, முழுமையான உடல் ரீதியான இந்த ஆக்ஷன், இந்த அசைவுகள், இதில் எல்லாம் நம்ம ஈடுபடுத்தினோம். எளிமையானதாகவும் ஆர்வமுள்ளதாகவும் ஆக்கிக் கொள்வதற்காக நம்ம டிபி முறையை வந்து கற்றுக்கொண்டோம். அதை பற்றியான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே மாஷா அல்லாஹ் நம்மளுக்கு செஷனில் நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்குல்ல. அப்போ டிபி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. டோட்டல் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடியது. இதை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் முன்னாடி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆக்ஷன் நம்ம வாயில கூட மறந்துட்டு தப்பு சொல்லிடுவோம். ஒரு ரூட் சொல்லும் போது நேராக போய் ரைட் எடுங்க சரிங்களா அப்படிங்கிறதுக்கு சொல்லும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டு போகணும், ஆனால் வாய் கூட தவிர என்ன சொல்லலாம், நேராக போய் லெஃப்ட் போங்க, இது என்னோட ரைட் ஹேண்டு சரிங்களா, ரைட் ஹேண்டு லெஃப்ட்டு ரைட்டு தான் போகணும் அப்படிங்கிறத ஆக்ஷனை நான் கரெக்டாக தான் சொல்லுவேன் சரிங்களா. நான் வாய் தவிர கூட லெஃப்ட்டுன்னு சொல்லிடலாம். நீங்கள் நேராக போய் லெஃப்ட்டில் போங்க, நான் ரைட்டை காட்டுறேன். அப்போ அவர் கேட்குறவர் வந்து எதை சூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ஆக்ஷனை தான் சூஸ் பண்ணுவார். ஆக்ஷனை நம்ம மாற்றி காட்ட மாட்டோம். வாய் வேணால் தப்பாக சொல்லனால நம்மளுடைய ஆக்ஷன் நம்ம கரெக்ட் பண்ணும். மாதி முதாரி அதுக்கு காட்ட வேண்டிய ஆக்ஷன், சிங்குலர் ப்ளூரல், ஆண்பால் பெண்பால், இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஆக்ஷனோட நம்ம பழகிக்கிட்டோம், பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த அர்த்தம் என்ன, அது ஒருமையா பன்மையா கடந்த காலமாக நிகழ்காலமாங்கிறத ஆக்ஷன் நம்மளுக்கு எடுத்து சொல்லும் இன்ஷா அல்லாஹ். அதனால் ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம கேட்குறது, லிசன் பண்ணுறது, பார்க்குறது, ஃபீல் பண்ணுறது, அந்த சவுண்டு, இது எல்லாமே இதில் ஈடுபாடாக இருக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதுதான். அப்போது கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், ஓகேங்களா, விருப்பத்துடன் செய்யுங்கள். இது எல்லாமே செஞ்சால் தான் டோட்டல் ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். அது டுகெதர் நம்ம எல்லாமே சேர்ந்து ஈடுபாட்டோட செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் அது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை இன்ஷா அல்லாஹ் தரும். ஹியர் இட், see it, think it, say it, show it, love it, do it in group. மாஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் நம்ம படித்த ஒரு கிராமர் பேட்டர்ன் என்ன, வார்த்தைகள் என்ன, ஒரு 6 வார்த்தைகள் கற்றுக்கொண்டோம். 1290 தடவைகள் மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல திரும்ப திரும்ப வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ப்ரோவர்ப்ஸ், ஓகேங்களா, பிரதி பேர்ச்சொல் இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். 1295 தடவைகள் மாஷா அல்லாஹ். ஓகே, இது வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஹுவ அவன், ஹும் அவர்கள், அன்சனி அன நான், அன்சும் நீங்கள், நஹனு நாங்கள். இப்போ ஹுவ இப்படிங்கும்போது இது அவன்கிற இந்த கையே சொல்லுது, இப்படி சொல்லும்போது அவன் சொல்லுது. இது இந்த ஆக்ஷனுக்கு நீங்கிற அர்த்தம் வராது, இந்த ஆக்ஷனுக்கு நாங்கிறது வராது, அவர்கள்ங்கிறதும் வராது, நாங்கள்ங்கிறது அது எதுவுமே வராது. அப்போ எப்படின்னா அவன், அப்போ நீங்கள் ஹுவன்னு சொல்லிட்டு இப்படி கை காமிச்சினாலே ஹுவக்கு லேட்டர்னு உங்களுக்கு அர்த்தம் மாறணும். அந்த கை உங்களுக்கு அர்த்தம் சொல்லும். அவன், ஒரு கை, ஒரு விரல், அவன்கிற அர்த்தத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லும். ஹும் இப்படி சொல்லி சொல்லி பழகிட்டீங்கன்னா அவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லும். அதனால டிபிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதை ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கே, அது நம்ம அப்படி தான் சொல்லணுமா, நம்மளுக்கு தான் அப்சர்வ் பண்ணிட்டோமே, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோமே, அதனால ஹூ அவன், ஹூம் அவர்கள் அப்படின்னு நம்ம சும்மா அப்படி சொல்லுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்ஷனோட சொல்லுங்கள். இது வாழ்நாளைக்கும் நம்மளுக்கு பலன் தரக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலி இது வந்து இட் இஸ் எ ப்ரூவன் ஃபேக்ட் சரிங்களா. அதனால இன்ஷால்லா ஆக்ஷனோட சொல்லுங்கள். இனிமேல் அடுத்தடுத்து நான் ஆக்ஷன் சொல்லிட்டே வருவோம், நீங்களும் ஆக்ஷனோட தான் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஹூ அவன், ஹூ ஹி, ஹூம் அவர்கள், ஹூம் தே, அன்சனி அன்ட யூ, அன ஐஎம், அன நான், அன்சும் நீங்கள், ஓகேயா, அன்சும் யூ ஆல், அன நஹ்னு நாங்கள், நஹ்னு வி ஆல். ஓகேயா, இது நம்ம தமிழ் லாங்குவேஜில் தான் பார்த்துட்டு வரதுனால தமிழ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஹுவ அவன், ஹூம் அவர்கள், அன்சனி அன நான், அன்சும் நீங்கள், நஹ்னு நாங்கள், ஹுவ ஹி, ஹூம் தே, அன்ட யூ, அன ஐஎம், அன்சும் யூ ஆல், நஹ்னு வி. ஓகேயா, இதுதான். இது வந்து குர்ஆன்ல நிறைய தடவை வருதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ கான்வர்சேஷனாக பார்த்தோம். மனன்ச அன முஸ்லீம் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க, மனன்சும் நஹ்னு முஸ்லீமும் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, மாஷா அல்லாஹ். அப்போ அந்த ஆக்ஷன் இப்படி நான் கேட்கும்போது நீங்கள் இப்படி ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஆக்ஷனை மறந்துடாதீங்க. அதே மாதிரி பொதுவாகவே அரபிக் லாங்குவேஜில் வந்து அண்ட் அப்படிங்கிற மீனிங்காக வா வ என்பது இருக்குது. ஸோ தஸ், ஹென்ஸ், தேர்ஃபோர் அப்படிங்கிற மீனிங், அதாவது ஆகவே, எனவே, ஆகையால் அப்படிங்கிறதுக்கு ஃப இருக்கு. அப்படின்னா கேள்வி, என்னங்கிற ஆக்சுவலி கேள்வி கிடையாது, புரிவதற்காக அது என்னன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இஸ், டு அப்படிங்கிற மாதிரி, இஸ் இட், டு யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும் போது வரக்கூடிய அந்த கேள்வி தான். ஓகே, சிம்பிளாக சொல்கிறது வந்து அண்ட் ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். அண்ட்னா யூ,
அன்ட ஆர் யூ நீனா அப்படிங்கிற கேள்வி ஆயிரும். இது அதில் சேர்த்துக்கலாம். வஹுவ மேலும் அவன், வஹு மேலும் அவர்கள், வஹுவ இது ஆயிலல் இஸ்லாம் வஹும் யா இலமோன், இந்த மாதிரி குரான்ல இதுவும் சேர்ந்து வருதுங்கிறதுக்காகத்தான் இதையும் சேர்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். எப்படி சொல்லுவீங்க? வஹுவ மேலும் அவன், வஹும் மேலும் அவர்கள், வன்ட மேலும் நீ, வன மேலும் நான், வன்டு மேலும் நீங்கள், வனஹ்னு மேலும் நாங்கள், வனஹ்னு லஹு முஸ்லிமூன். சூரா பக்ரால மாஷா அல்லாஹ் இந்த வார்த்தையெல்லாம் வருது. வஅனா அஅலமு மா லா வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் குரான்ல எத்தனை தடவை வருது? இது மாதிரி வார்த்தைகளை படிக்கிறது குரான்ல படிக்கும் போது உங்களுக்கு அது சிங்க் ஆகணும், உங்களுக்கு அது ரிலேட் ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபஹுவ, ஃபஹுவ எனவே அவன், ஃபஹும் எனவே அவர்கள், ஃபஹு எனவே அவன், ஃபஹுவ ஃபஹும் எனவே அவர்கள், ஃபன்ட் எனவே நீ, ஃபன எனவே நான், ஃபன்டும் எனவே நீங்கள், ஃபனஹ்னு எனவே நாங்கள். கூட சேர்ந்து நீங்கள் சொல்லி ஆக வேண்டும். அதை மறந்துடாதீங்க. அப்போதான் இது கம்ப்ளீட் முழுமையாக இதில் சக்ஸஸ் கிடைக்கும். லிசனராக மட்டும் இருந்தால் பத்தாது. நிச்சயமாக நீங்கள் என்ன சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவராகவும் நீங்கள் நிச்சயமாக இருக்கணும். அப்போ தான் கிராமரை பொறுத்த வரைக்கும் அது கம்ப்ளீட் சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி அலிஃப்லாம் என்பது ஒரு வார்த்தையில் சேர்க்கப்படும், தன்வீன் என்பது சேர்க்கப்படும். பேசிக்கலி வந்து அரபி வார்த்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 3 வகையாக பிரிக்கப்படும். பேசிக்கலி அரபிக் வார்த்தை அப்படிங்கிறது 3 கேட்டகரியில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். எய்தர் இட் இஸ் இஸ்மா இருக்கும், பேர் அது என்ன சொல்லுவோம், பேர்ச்சொல் நவுனா இருக்கும் இஸ்ம், அல்லது ஃபேல் வினைச்சொல் வேர்பா இருக்கும், அல்லது ஹர்ஃப் இடைச்சொல் ப்ரிபோசிஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல ஏதாவது ஒன்னாதான் அது இருக்கும். அப்ப பேர்ச்சொல் அப்படின்னா ஒரு பேரை குறிக்கிறது. அது ஊர் பேரோ, இடத்து பேரோ, மனிதன் பேரோ, அல்லது ஒரு பண்பு பேராகவும் இருக்கலாம், அப்ஜெக்டிவாகவும் இருக்கலாம். ஃபேல் அப்படிங்கிறது வந்து ஒரு கடந்த காலமோ, நிகழ்காலமோ, வருங்காலமோ அந்த மாதிரி. ஹர்ஃப் அப்படிங்கிறது இதுக்கு இடையில வரக்கூடிய இடைச்சொற்கள். இலிருந்து, பக்கம், இந்த கீன்னு சொல்றது, இல், மீது, இந்த மாதிரி உள்ளது. சரிங்களா? இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஃப்ரம், டு, ஆன், இன், பை, இந்த மாதிரியானது, அபவுட், இந்த மாதிரியானதெல்லாம் ஹர்ஃப்னு சொல்லுவாங்க. ஒரு சிம்பிளா இதை அரபி மொழியில சொல்லுவாங்க, பெயரை குறிக்கும் ஒன்றின் பெயரை குறிக்கக்கூடிய சொல் இஸ்மாகும், காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் என்பது ஃபேல் ஆகும். அதே மாதிரி முழுமையான பொருள் தராதது இஸ்மோடவோ அல்லது ஹர்ஃபோடவோ சேர்ந்து மட்டுமே முழுமையான பொருள் தரக்கூடிய சொற்கள் இடைச்சொற்கள் ஹர்ஃப் ஆகும். ஓகே, பேர் சொல்லுக்கு எக்ஸாம்பிள் கிதாபுன், ஒரு புத்தகம். அதில் அலிஃப்லாம் சேர்க்கும்போது அல் கிதாபு, இந்த புத்தகம், த புக். அப்படி குறிப்பிட்ட ஒரு டெஃபினட் ஆப்ஜெக்ட் அதாயதுன்னு படிச்சிருப்பீங்க. ஆனால் தன்வீன் வராது. ஒன்று இது இல்லைன்னா அது. அலிஃப்லாம் இருக்கணும் அல்லது தன்வீன் இருக்கணும். அதுவும் இருந்து இதுவும் இருந்து இடம் பெறாது. சரிங்களா? ஒரு அந்த புத்தகம் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல, அதனால அல் என்பதோட தன்வீன் வராது. இதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது காமன் காய்தா. இதுக்கு விதிவிலக்கு இருக்கா? விதிவிலக்கே இல்லை. இங்கே இந்த குரானுடைய வசனத்திலையும் சரி, அரபி வார்த்தையில் எங்கேயுமே நீங்கள் அலிஃப்லாம் தன்வீனும் ஒன்றா பார்க்க முடியாது. அலிஃப்லாமும் இல்லாமல் தன்வீனும் இல்லாமல் சில இடங்கள்ல வரும். லைக் முதாஃப் மாதிரியான வார்த்தைகள்ல சில நேரங்கள் அது வரலாம். ஆனால் காமனாக பேசிக்காக ஒன்று அலிஃப்லாம் இருக்கும், இல்லைன்னா தன்வீன் இருக்கும். ரெண்டும் ஒன்று சேராது. எய்தர் கிதாபுன் அ புக், ஒரு புத்தகம், ஏதேனும் ஒரு புத்தகம், கோய் கிதாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் கிதாபு அப்படின்னா த புக், ஐடென்டிஃபைடு புக், த புக், இந்த புத்தகம், இந்த ஒரு புத்தகம். ஓகேங்களா? சரி, ஹைர். இதுதான் எல்லாத்துலேயும் சேர்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். முஸ்லிமுன் அல் முஸ்லிமுன், முஃமினுன் அல் முஃமினுன், சாலிஹுன் அஸ் சாலிஹு, இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. காமனாகவே நம்மளுடைய பிபிடிஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேர்ச்சொற்களுக்கெல்லாம் தன்வீன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் அலிஃப்லாம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முஸ்லிமுன் அப்படின்னு நீங்கள் நார்மலாக அதை புரிஞ்சுக்கணும். அலிஃப்லாம் போட்டால் அல் முஸ்லிமுன் நீங்கள் படிச்சுக்கணும். சரிங்களா? ஆக அந்த தன்வீன் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குது. தேவைப்பட்டால் நம்ம சொல்லும் போது அதை நம்ம சொல்லிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் படிக்கும் போது முஸ்லிமுன், காஃபிரோன், சாலிஹுன் அப்படிதான் ப்ராப்பராக சொல்லணும். ஆனால் பேச்சு வழக்கில் நம்ம வேகமாக சொல்லுவோம் முஸ்லீம் முஃமின் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் ப்ராப்பரான ப்ரொனன்சியேஷன் என்ன முஸ்லிமுன் அப்படி தான் சொல்லணும். அலிஃப்லாம் சொல்லும்போது அல் முஸ்லிமு என்று சொல்லணும். அதே மாதிரி இரண்டாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம், பன்மையாக்கும் விதி, ப்ளூரல் ஆக்கக்கூடிய ரூல் என்ன அப்படின்னு சொன்னால், வாவ் நூன் அல்லது யா நூன் இறுதியில் சேர்க்கப்பட்டால் ப்ளூரல் ஆயிரும். இங்கிலீஷில் வந்து எஸ் சேர்க்குறோம், சம்டைம் இஎஸ் சேர்க்குறோம். இந்த மாதிரி வேறு மாதிரியான ப்ளூரல் ஃபார்ம் கூட இங்கிலீஷில் இருக்குது. அரபிக்கில் நிறைய ஸ்டைல் இருக்குது. பேசிக்கான ஸ்டைல் என்னன்னா, வாவ் நூன் யா நூன் சேர்க்கும் போது ஆண்பாலில் ஆண்பாலான ஒரு பேர் சொல்ல அது ப்ளூரல் ஆயிடும். முஸ்லிமுன் அப்படிங்கிறதுல முஸ்லிமூன, முஸ்லிமீன அப்படிங்கிற மாதிரி அது மாறிடும். அப்போ முஸ்லிமுன் எனக்கூடிய அந்த தம்மா ரஃபோடைய நிலையில வந்து முஸ்லிமூன் என்று ஆக்க வேண்டும். இந்த முஸ்லிமன் முஸ்லிமின் என்ற வார்த்தையை ஆக்கிறதா இருந்தால் ஃபத்ஹா பெற்ற கஸ்ரா பெற்ற இதற்கு நசபுடைய நிலை ஜர்ருடைய நிலைன்னு சொல்லுவோம்ல, அதற்கான பன்மை ஆக்கும்போது முஸ்லிமீன் என்று மாற்ற வேண்டும். இதுதான் சட்டம். ஓகேயா? ஸோ சிம்பிளாக சொல்லும்போது முஸ்லீம், இதனுடைய பிள்ளர் முஸ்லிமூன் முஸ்லிமீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேச்சு வழக்கில் சொல்லும்போது முஸ்லீம் என்ற வார்த்தையினுடைய பன்மை முஸ்லிமூன் முஸ்லிமீன், இன்னல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத்தி கத் அஃப்லஹல் முஃமினூன், இந்த மாதிரி. ஓகேங்களா? வனஹ்னு லஹு முஸ்லிமூன், இப்படிலாம் குரான்ல பன்மையாக வருது. சரிங்களா?
பாருங்க மாஷா அல்லாஹ், இந்த வார்த்தைகள்லாம் குர்ஆன்ல எத்தனை தடவை வந்திருக்கு நம்ம பார்த்திருக்கோம். இப்படிதான் ப்ளூரல்ஸ் வருது. முஃமின் முஃமினூன முஃமினீன, சாலிஹ் சாலிஹூன சாலிஹீன, காஃபிர் காஃபிரூன காஃபிர், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், வலில் காஃபிரீன, லாம்க்கு பிறகு ஜர்ருக்கு பிறகு மஜ்ரூர் வரும், வலில் காஃபிரீன அஸாபுன் அலீம். இந்த மாதிரி குர்ஆன்ல நீங்க பார்ப்பீங்க பல தடவைகள். அப்புறம் பெயர் சொல்லுக்கான குறியீடுகள். பெயர் சொல்லுக்கான குறியீடுகள் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? ஒன்று அலிஃப்லாம் ஆரம்பத்தில் இருக்கலாம், அல்லது இறுதியில் தம்மத்தேனோ ஃபத்தத்தேனோ கஸ்ரத்தேனோ, அதாவது 2 தம்மா 2 ஃபத்தா 2 கஸ்ரா, அது சிம்பிளா சொல்லுவோம். தன்வீன் இருக்கலாம். அதே மாதிரி ப்ளூரல்ல பன்மையான பெயர் சொற்கள் அடையாளம் என்ன இருக்கலாம்? வானூன் இருக்கலாம், யானூன் இருக்கலாம். பெண்பாலில் அலிஃப் தான் இருக்கலாம். முஸ்லிமத்துன் பன்மை முஸ்லிமாத்துன், மூமினத்துன் மூமினாத்துன், மூமினாத்துன் மூமினாத்தின் என்று அதனுடைய நிலைகள் மாறுபடும். இப்படி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நமக்கு ரெட் கலர்ல கொடுத்துருக்கோம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா, பெர்ஃபெக்ட் சென்டென்ஸா நம்ம சொல்ல போறோம். ஹுவ முஸ்லிமுன், அவன் ஒரு முஸ்லீம். எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? ஜஸ்ட் உங்களுக்குள்ள சொல்ல வருதான்னு பார்க்கணும். இந்த நேரத்தில் உங்களுடைய இது வேலை என்ன? இது நம்மளுக்கு சொல்ல வருதா? இதுக்கு அர்த்தம் ஞாபகம் இருக்கா? ஆக்ஷனோட சொல்ல வருதா? இதை மட்டும் தான் நீங்க செய்யணும். அப்போ என் கூட சேர்ந்து ஒரு வாட்டி சொல்லி ரீகால் பண்ண போறீங்க. ஹோ முஸ்லிமுன், அவன் ஒரு முஸ்லீம். ஹோ முஸ்லிமுன், அவர்கள் முஸ்லிம்கள். அந்த முஸ்லிமுன், நீ ஒரு முஸ்லீம். ஓகே, ஆனா முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம். அன்து முஸ்லீமுன, நீங்கள் முஸ்லீம்கள். இந்த அன்து முஸ்லீமுனக்கு அர்த்தம் கூட அவனா அவர்களா அப்படிங்கும் போது கை சொல்லிடும் உங்களுக்கு. முன்னாடி காட்டணும், நீங்கள் முஸ்லீம்கள், நஹ்னு முஸ்லீமும், நாங்கள் முஸ்லீம்கள். அப்ப ஆக்ஷன்ங்கிறது பழகிட்டா தன்னால வந்துடும். இப்ப தன்னால வந்த ஆக்ஷனை பார்த்து நீங்க அர்த்தம் சொல்லுங்க. அதுதான் டிபிஐனுடைய பியூட்டி அண்ட் பெனிஃபிட். ஓகே, ஹல் அப்படிங்கிறதும் கேள்வி கேட்கறதா. என்பது எப்படி கேள்வியை உருவாக்குதோ, ஹல் என்பதும் கேள்வி உருவாக்கும். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்ல, அன்தும் நீங்கள், அன்தும் நீங்களா, அன்த நீ, அன்த நீயா. குர்ஆன்ல கூட வருது, அன்தும் அஷத்து ஹல்கன், படைப்பால் கடினமானவர்கள் நீங்களா அல்லது வானமா. நல்லா கேட்கறான். அப்ப அன்தும்னு கேட்கறதுல இருக்குல்ல, அது மாதிரி ஞாபகம். அதே மாதிரி ஹல், ஹல் அதாக்க ஹதீஸுல் காஷியா, ஹதீஸுல் காஷியா நபி உமக்கு வந்ததா. ஹல் அப்படின்னா கேள்வி கேட்கறது. அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லும் போது இஸ், ஆம், ஆர், டு, இந்த எல்லா மீனிங்குமே அதுக்கு வரும். சரிங்களா? படிச்சிருப்பீங்க. ஹல் அஜாக ஹதீஸுல் காஷியா, சூழ்ந்து கொள்வதின் கியாம நாளின் செய்தி நபி உமக்கு வந்ததா. அந்த ஆ அப்படிங்கிற ஃபினிஷிங் தான் அந்த ஹல்லில் இருக்கு. ஓகேங்களா? ஹல் அஜாக ஹதீஸு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி நபி உமக்கு வந்ததா அப்படி கேட்கிற மாதிரி. இப்ப இதுலயே நம்ம கேள்வி உருவாக்க போறோம். ஹல் ஹு முஸ்லிமுன், அவன் முஸ்லிமா? டஸ் ஹி முஸ்லிம் அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி. நாம் ஹு முஸ்லிமுன், ஆமா அவன் முஸ்லீம் தான் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஹல் ஹு முஸ்லிமுன், டு தே முஸ்லிம்ஸ், ஆர் தே முஸ்லிம்ஸ், அவர் முஸ்லிம்ஸா? நஅம் ஹும் முஸ்லிமூன, ஹல் அன்த முஸ்லிமுன், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? நஅம் அன முஸ்லிமுன், நான் முஸ்லீம் தான். ஹல் அன்து முஸ்லிமூன, நீங்கள் முஸ்லிம்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தர மாதிரி சொல்லலாம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்ட முஸ்லிம்கள். இப்ப இந்த இடத்துல கேள்விக்கு பதில் சொல்றதுனால நஅம் நஹ்னு முஸ்லிமூன, நாங்கள் முஸ்லிம்கள் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. பண்ணிருப்பீங்க நேரம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அவன், அவர்கள், நீ, நான், நீங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு கான்செப்ட்ல வந்தாங்க. அவனுடைய, அவர்களுடைய, உன்னுடைய, பொசசிவா, முதாஃப்னு சொல்லுவாங்க. உடைய அப்படிங்கிற மீனிங்ல கொண்டு வர்றது. அதுக்கு என்ன வார்த்தை படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? இந்த ஹூ ஹும் க இ கும்னா அப்படிங்கிற இந்த கராத்தா சவுண்ட் வர்ற மாதிரி ஹூ ஹும் க இ கும்னா அப்படிங்கிற சவுண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன வந்துடும்? உடைய 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 மீனிங் வந்துடும். ஓகேங்களா? அதுல எது வேணா சேர்த்துக்கலாம். டிஃபால்ட்டா என்ன ஒரு வேர்டை சேர்த்துருக்கோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல இருந்து ரப்புங்கிற வார்த்தையை கூட சேர்த்து பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். ரப்புஹு, அவனுடைய இறைவன். ஹிஸ் லார்ட். ரப்புஹும், தேர் லார்ட், அவர்களுடைய இறைவன். ரப்புக, ரப்பி, ரப்புக்கும், ரப்புனா. இந்த பாருங்க, சூரா கஹஃப்னுடைய ஒரு உதாரணம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா இப்திஹில் கிதாப வ லம் யஜஅல் லஹு இவஜா. அப்ப அப்திஹி, அப்துஹு அவனுடைய அடியான். அலா வந்தனா அலா அப்திஹி தன்னுடைய அடியான், அவனுடைய அடியான். ஓகேங்களா? லஹு இருக்குது, மில்லுதன் ஹூ இருக்குது, லஹும் இருக்குது. இந்த மாதிரி இது அவனுடைய, அவர்களுடைய, அவனுக்கு, அவர்களுக்கு, அவர்கள் மீது, இந்த மாதிரியான மீனிங்ல இப்படி இணைப்பு பெயர் சொல், ஒரு இணைப்பு பிரதி பெயர் சொல்லா வரக்கூடியதுதான் இது. ஓகேங்களா? ரப்புங்கிறத வச்சு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ரப்புஹும் அவனுடைய இறைவன், ரப்புஹும் அவர்களுடைய இறைவன், ரப்புக்க உன்னுடைய இறைவன், ரப்பி என்னுடைய இறைவன், ரப்புக்கும் உங்களுடைய இறைவன், ரப்புனா எங்களுடைய இறைவன், அல்லாஹு ரப்புனா ஓ ரப்புக்கும். இப்படி குர்ஆன்ல கூட வருது, எங்கள் இறைவனும் உங்கள் இறைவன் அல்லாஹ் தான். ஓகேங்களா? குர் ரப்பி இப்படி நிறைய எல்லாமே மாஷாஅல்லாஹ் வருது. இப்படி கான்வர்சேஷன் அப்படி கேட்போம். மன் ரப்புஹு, அதை சேர்த்து சொல்லும்போது மர் ரப்புஹுன்னு சொல்லலாம். ஆஸ்பெக்ட் தஜ்வீத் இதுவாம். சரிங்களா? எப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, அப்ப மர் ரப்புஹு, அவனுடைய இறைவன் யார்? நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ரப்புஹு அல்லாஹ், ரப்புஹுல்லாஹ், ரப்புஹு அல்லாஹ்னு பிரிச்சு சொல்லலாம், ரப்புஹுல்லாஹ்னு சேர்த்து சொல்லலாம். ரப்புஹு அல்லாஹ், அல்லாஹ் இஸ் ஹிஸ் லார்ட், அல்லாஹ் தான் அவனுடைய இறைவன். மர் ரப்புஹும், ரப்புஹும் அல்லாஹ். மன் ரப்புக்க, ரப்பி அல்லாஹ். கபூர்ல கேட்கிற கேள்வி. சரிங்களா? போய் பயிற்சி எடுத்துக்கிடுவோம்.
கபருக்கு இன்ஷால்லா போகிறதுக்கு முன்னாடி மார்க்க கல்வி பயின்று குரானை கற்று அல்லாவுக்காக நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நம்ம வந்து கபருக்கு தான் தயாராகிட்டு இருக்கிறோம். கபூருக்கு ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்கிறோம், கபூருக்கான கேள்விக்கு இங்கே ஆன்சர் பண்ணி மாஷா அல்லா இந்த கோர்ஸ்ல தயாராகிட்டு இருக்கோம். அல்லாஹ் நாம் மரணமடைந்த பிறகு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு முன்கர்ணிக்கரை கொண்டு கேள்வி கேட்கப்படும் பொழுது இந்த கேள்விக்கு திடமாக திறமாக பதிலளிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்குவானாக முடியும். ஆமீன். இசபித்துல்லாஹுல்லதீன் ஆமீன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்லி வலுப்படுத்துவான், கபரில் வலுப்படுத்துவான். அல்லாஹ் நம்மை அவர்களில் ஆக்குவானாக. ஆமீன். மர்ரப்புக்க ரப்பி அல்லாஹ், எனது இறைவன் அல்லாஹ். மர் ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் யார்? ரப்புன் அல்லாஹ். கபர்ல ப்ளூரலா எல்லார்ட்டும் வந்து கேட்க மாட்டாங்க, நிறைய பேர் சேர்ந்து அடக்கம் செய்யப்பட்டாலும் சரி தனித்தனி தான் கேட்பாங்க. அதனால கபர்ல கேட்கப்படக்கூடிய கேள்விங்கிறது இந்த தேர்ட் கேள்வி தான். கோரஸா எல்லாரும் சேர்ந்து பதில் சொல்றாங்கிற மாதிரி சொல்ல முடியாது. இங்க வேணா சேர்ந்து நம்ம எல்லாம் சொல்லலாம். ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ். இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், நிச்சயமாக எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னார்களோ அவர்களில் நாம் இருக்கிறோம். ரப்புன் அல்லாஹ், எங்களுடைய இறைவன் அல்லாஹ். மா என்றால் வாட், என்ன அப்படிங்கிற மீனிங்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை. வாட் என்ன, மாஷால்லா. அதான் நம்ம கபருடைய 2வது கேள்வி என்னது? மா தீனுக்க, வாட் இஸ் யுவர் ரிலீஜியன், உனது மார்க்கம் என்ன? தீனி அல் இஸ்லாம். நம்ம இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு. சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மா அப்படிங்கிறதுல என்ன வேணா கேட்கலாம். மா தீனுக்க, மா உம்ருக்க, வாட் இஸ் யுவர் ஏஜ், எப்படி கேட்கலாம். மா பலதுக்க, வாட் இஸ் யுவர் கண்ட்ரி, வாட் இஸ் யுவர் ஸ்டேட், இந்த மாதிரி கேட்கலாம். உங்களோட ஊர் என்ன, இந்த மாதிரி என்ன. மஸ்முக்க, வாட் இஸ் யுவர் நேம். ஓகே, சரி, ஃபைன். அந்த மாதிரி ஹூங்கிறது ஆண்பால், ஹீங்கிறது பெண்பால். ஃபெமினின் ஜெண்டருக்கு பிங்க் கலர் யூஸ் பண்றோம், ஃப்ளார் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, கேர்லி. ஓகே, ஹுவ அவன், ஹிய அவள், ஹுவ ஹி, ஹிய ஷி. அப்போ முஸ்லிமத்துன்ல தா சேர்க்கும் பொழுது பெண்பால் தான்னு சொல்லுவாங்க. தா அல் மர்பூத்தா, பெண்பால் தா சேர்க்கும் போது அது பெண்ணாகிவிடும். ஓகேங்களா, அதோட அது பிங்க் ஆகிவிடும். முஸ்லிமுன் முஸ்லிமாத்துன், முமினுன் முமினாத்துன், சாலிஹுன் சாலிஹாத்துன், காஃபிருன் காஃபிரத்துன், ராசிகுன் ராசிகத்துன். இது நம்ம வைக்கக்கூடிய நிறைய பேர்கள் கூட. ஜமீலுன் ஜமீலத்துன் தான் ஜமீலான்னு சொல்றோம். இது முஸ்லிமா மூமினா சாலிஹான்னு சொல்லுவோம் நிறுத்தும் போது. அல் காரிஆ மல் காரிஆ மாதிரி ரவுண்டு தான் நிறுத்தும் போது ஹாவாக்கப்படுங்கிறதா முறை. இந்த மாதிரி ஜமீல் ஜமீலா, ஆஷிக் ஆஷிகா, ரஃபீக் ரஃபீகா, சித்திக் சித்திகா, சாஜித் சாஜிதா, பசீர் பசீரா, நசீர் நசீரா, இந்த மாதிரி பெண்களுடைய பேர்ல எல்லாம் இந்த ஆன்னு வருது. இதெல்லாம் இந்த ரவுண்டு தானோட தான் இது பெண்பால் ஆக்கப்படுவதனுடைய ஒரு இது. இந்த ரவுண்டு தா இல்லாத பெண்பாலும் இருக்குது. லைக் வந்து சல்மா இருக்கு, அதுல வந்து ரவுண்டு தா இருக்காது, அது அலிஃப்லே வர்றது. அதெல்லாம் அடுத்த லெவல் கிராமர் போனோம்னா அது நம்ம புரியும். அதனால பெண்களுடைய பேர்ல தா வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஜைனப்ல பெண் தா இல்ல, ஹிந்த் அப்படிங்கிற பேர்ல தா இல்ல, அப்படியும் பெண்களுடைய பேர் இருக்குது. சரி, அப்ப இந்த மாதிரி இணைக்கப்படுது. தா என்பது சேர்த்து இணைக்கப்படலாம் அல்லது தனியாக இணைக்கப்படலாம் வார்த்தையினுடைய அமைப்பை கொண்டு. சரி, ஓகே. அப்போ ஹுவ முஸ்லிம், அவன் முஸ்லீம் சொன்னா பெண்பால் என்ன சொல்லுவாங்க? ஹிய முஸ்லிமத்துன், ஷீ இஸ் அ முஸ்லிம் கேர்ள், ஷீ இஸ் அ முஸ்லிம் விமன். ஹுவ முஃமினுன், ஹிய முஃமினத்துன், ஹுவ சாலிஹுன், ஹிய சாலிஹத்துன், ஹுவ காஃபிருன், ஹிய காஃபிரத்துன், ஹுவ சாஜிதுன், ஹிய சாஜிதத்துன், ஹுவ சாஜித், ஹிய சாஜிதா. ஓகே, அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சிருப்போம். அதாவது ஒரு ப்ரிப்போசிஷன் படிக்கும் அந்த ப்ரிப்போசிஷனுக்கான மீனிங் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்பால் பெண்பால் வேறுபடுத்துறதுக்கும் கூட இந்த எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஹூ என்பது ஆண்பாலுக்கு. அப்ப எக்ஸாம்பிள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிதானே சொல்லுவோம். நார்மலாவே எல்லாரும் நாவலுமே என்ன வரும்? ரலியல்லாஹு அன்ஹுன்னு தான் வரும். இது ஒரு பெண்ணுடைய பேர் கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லுவோம். அப்போ ஹூ இஸ் ஃபார் மேஸ்குலின், ஹா இஸ் ஃபார் ஃபெமினின் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் இருந்து நீங்க டேக் பண்ணுங்க. அதான் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் நம்ம கோர்ஸ்ல. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை மறந்துடக்கூடாது அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஞாபகம் இருக்குல்ல, என்ன அர்த்தம்? இன்னல்லா மா சாபிரின், நிச்சயமா அல்லாஹ் பொறுமையோட. அப்ப இன்னைக்கு நிச்சயமான அர்த்தம் அப்படின்னு ரிலேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஆண்பாலுக்கு ஹூ வரணும், பெண்பாலுக்கு ஹா வரணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறந்துடலாம். ஹூ ஆண்பாலுக்கு சொன்னாங்களா பெண்பாலுக்கு சொன்னாங்களா, ஹா ஆண்பாலுக்கு சொன்னாங்களா பெண்பாலுக்கு சொன்னாங்களா அப்படிங்கும் போது சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆயிடலாம். அப்ப என்ன, ரதியல்லாஹு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹான்னு வாயில வராது, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வருது. அப்ப மேஸ்குலைன். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அப்படின்னு என்ன செஞ்சுக்குவீங்க, ஞாபகம் வச்சுக்குவீங்க. மாஷா அல்லாஹ். பெண்பால்ல வந்து இந்த பொசசிவ் கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த முதாஃப் முதாஃப் இலைஹ், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ரப்புஹு ரப்புஹும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி பெண்பாலுக்கு இப்போ ஒன்று தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல வந்து பெண்பாலில் சிங்குலர் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்மளுடைய கோர்ஸ். அடுத்தடுத்த கோர்ஸ் வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த ஃபெமினின்லையுமே ப்ளூரல், செகண்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன்லாம் இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். சில இடங்களில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, அப்போ ரப்புஹா, தீனுஹா, கிதாபுஹா, அந்த மாதிரி பைத்துஹா அவளுடைய வீடு, சையாரத்துஹா அவளுடைய காரு, ஓகே, பின்துஹா அவளுடைய மகள், இந்த மாதிரி ரப்புஹு ரப்புஹா, தீனுஹு தீனுஹா, கிதாபு கிதாபுஹா. இந்த ஹூஹாக்கான எக்ஸாம்பிள் ரதியல்லாஹு அன்ஹு ரதியல்லாஹு அன்ஹா.
அப்போ கொஸ்டின் கேட்கணும் மர் ரப்புஹா. இடது கையிலே தான் நம்ம யூஸ் பண்ணோம், ஏன்னா ஃபெமினின் ஜெண்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவோம். மர் ரப்புஹா, ரப்புஹா அல்லாஹ். மா தீனுஹா, தீனுஹா அல் இஸ்லாம். எப்படி மா கிதாபுஹா, கிதாபுஹா அல் குர்ஆன். அப்படி ஆன்சர் பண்ணுவீங்க. ப்ளூரல் எப்படி உருவாக்குவீங்க? முஸ்லிமத்துன் பெண்பால், அப்ப ப்ளூரல்ல முஸ்லிமாத்துன், முமினத்துன் முமினாத்துன், சாலிஹா சாலிஹாத். ஓகேங்களா? சாஜிதத்துன் சாஜிதாத், கானிதத்துன் கானிதாத். ஓகேங்களா? முஷ்ரிகத்துன் முஷ்ரிகாத். ஓகே. அதே மாதிரி வாவ் மேலுங்கிற அர்த்தத்துல வருது, மின் இருந்துங்கிற அர்த்தத்துல வருது, இன்ன நிச்சயமாங்கிற அர்த்தத்துல வருது. எக்ஸாம்பிள் என்ன வச்சிருக்கோம்? இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். இறைவா உன்னை வணங்குகிறோம் மேலும் உன்னிடத்துல. அப்ப மேலுங்கிற அர்த்தம் வருது. மின் இருந்து, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடம் இருந்து. இன்னும் நிச்சயமாக இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். அல்லது இன்னல்லாஹ் மஅ ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரிபோசிஷன்ஸ்ல கூட இந்த ஹூஹும் காயி கும்னா அப்படிங்கிற இந்த குங்ஃபு வேர்ட்ஸ் வந்து என்ன செய்யும்? சேரும். இந்த மாதிரியான வார்த்தைகள் சேருது. மாஷா அல்லாஹ் ஆல்மோஸ்ட் 5000 டைம்ஸ் இந்த வார்த்தைகள் குர்ஆன்ல வருது. ஓகேங்களா? இப்போ லாம் இருக்கு பாத்தீங்களா, லீ, அதுல சேரும் போது லிஹு லிஹும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, வாயினுடைய ஷேப்பை மாறுதுங்கிறதுனால லஹு லஹும்னு இலகுவாக சொல்லுவாங்க. அரபு மக்களுடைய ஸ்டைல் அப்படிதான். அப்ப லஹு லஹும், லஹு லஹும் லக லீ லக்கும் லனா. ஓகேங்களா? வரணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இது சொல்லல, கோர்ஸ்ல படிச்சுன்னு சொல்றோம். உஸ்தாத் நீங்க ஏதோ ஸ்பீடா சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, நீங்களும் ஸ்பீடா தான் சொல்லணும். யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் கோர்ஸ். மாஷா அல்லாஹ், யூ ஆர் மாஸ்டர். மீன்ல இருந்து சேர்க்கும் போது மின் ஹூம் மின்க மின்னி மின்கு மின்னா. அன்ல சொல்லும் போது அன் ஹூ அன் ஹூம், அன்க அன்னி, அன்கும் அன்னா. ஓகேங்களா? அன்னி அண்ணான்னு நம்ம இதை கிண்டல் பண்ணிடக்கூடாது. ஐன்ல கரெக்டா சொல்லணும். அன்னி அண்ணா. ஓகே. லாமோட எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லில்லாஹி, அல்லாவுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், புகழும் அல்லாவுக்கு. அப்ப லஹு அவனுக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? எல்லாத்தையும் திரும்ப முழுசா சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. பட் உங்களுக்கு வருதான்னு பாத்துக்கிறேங்க. லஹு லஹும் லக லீ லக்கும் லனா அப்படிங்கிறது உங்களுக்கு தரவா ஃப்ளோவா வரணும். அந்த ஆக்ஷனோட உங்களுக்கு சொல்லும் போது ஆக்ஷன் உங்களுக்கு அர்த்தத்தை எடுத்துரைக்கும். இப்ப பாருங்க, அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு சிறுக 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 ஒரு எழுத்து, ரெண்டு எழுத்து, ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை, மூணு வார்த்தை, அப்படியே கான்வர்சேஷனை நம்ம பில்டப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஹாதானா இது படிச்சிட்டீங்க, அஹாதானா இதுவான்னு படிச்சிட்டீங்க, லஹுன்னு அவனுக்குரியது. அப்ப இது அவனுக்குரியதா, இஸ் இட் ஃபார் ஹிம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது அவனுடையதா, இது அவனுடையதா, அவனுக்குரியதா, இது அவனுக்கு உடையது. 5 வார்த்தை. அது 5 வார்த்தை 5 எழுத்துல அரபில முடியுது பாருங்க. அதான் பியூட்டி ஆஃப் அரபிக் லாங்குவேஜ். இது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஒரு வரி ஃபுல்லா வந்துடும். ஹாதா லஹு, இது அவனுக்குரியதா. அஃபர்மேட்டிவ் எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? நாம் ஹாதா லஹு, இது அவனுக்குரியது. அவனுக்குரியதுன்னா அவனுடையது. சிம்பிளி இட்ஸ் ஹிம், அவனுடையது. ஓகேங்களா? ஹாதா லஹும், இது அவர்களுடையதா. நாம் ஹாதா லஹும். ஹாதா லக்க, இது உன்னுடையதா. நீ தான் எடுத்து வச்சிருக்கியா, குடு. நாம் ஹாதா லீ, இது என்னுடையது அப்படின்னு சொல்லுவீங்க. ஹாதா லக்கும், இது உங்களுடையதா. நாம் ஹாதா லனா, எங்களுடையது, கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஓகேங்களா? ஃபைன். அப்ப ஹூ அப்படிங்கிறதுல ல சேரும் போது லஹு ஆயிருது. அதுல ஃபவும் சேர்த்துக்கலாம், வாவும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? 3 எழுத்தா தெரியுதே, அது 3 வார்த்தை. ஃப என்றால் எனவே, ல என்றால் கு, ஹூனா அவன், அவனுக்கு. அப்ப எனவே அவனுக்கு, ஹென்ஸ் ஃபார் ஹிம் இங்கிலீஷ்ல சொல்லும் போது, therefore for him, so for him, thus for him. இந்த மாதிரி மீனிங் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது 3 வார்த்தை ஆயிடுது. அதான் அரபிக் லாங்குவேஜ். ஒரு எழுத்து ஒரு அர்த்தத்தை தந்துடும். அந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஃபலஹு, எனவே அவனுக்கு. ஃபலஹு அதபுன் அலீம். குர்ஆன்ல வருதுல, எனவே அவனுக்கு நரக வேதனையாகும், எனவே அவனுக்கு கடுமையான வேதனையாகும். அப்ப நீங்க குர்ஆன்ல பார்க்கும்போது அதை நீங்க உணரணும், புரியணும். எனவே அவனுக்குங்கிற மீனிங்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இங்க பயன்படுத்திருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சோமே, அதுதான் இங்க வருது. ஃபலஹும் அதபுன் அலீமும், இப்படி நிறைய இடத்துல பார்க்கலாம் நீங்க. ஓகே. ஃபலஹும், எனவே அவர்களுக்கு. ஃபலக, எனவே உனக்கு. ஃபலி, எனவே எனக்கு. ஃபலக்கல் ஜன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஃபலக்கல் ஜன்னா, பின்னர் உனக்கு சொர்க்கம் அப்படின்னாங்க. ஃபலக்க, எனவே உனக்கு. ஃபலி, எனக்கு. ஃபலக்கும், உங்களுக்கு. ஃபலனா, எங்களுக்கு. இப்ப கோர்வை ஒரு தடவை சொல்லுவோமா? ஃபலஹு, ஃபலஹும், ஃபலக்க, ஃபலி, ஃபலக்கும், ஃபலனா. மின்னுங்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. மின்ஹு மின்ஹும், மின்க மின்னி மின்கும் மின்னா. ஓகேங்களா? மின்கும், உங்களில் இருந்து, மின்னா, எங்களிடம் இருந்து. இந்த மாதிரி மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல இதெல்லாம் கொட்டி கிடக்குது. 744 தடவை வருது. மின்ஹு, அவனிடம் இருந்து. மின்ஹும், அவர்களிடம் இருந்து. மின்ஹும் நபியும், நபியின், அவர்களிடமிருந்து நபிமார்கள் வந்துள்ளார்கள். மின்க, உன்னிடம் இருந்து. ஓகே. இப்ப கேள்வி மாறி,
எப்படி கேட்கிறோம்? அஹாதா மின்க, இஸ் இட் ஃப்ரம் யூ, இஸ் இட் ஃப்ரம் யூ, இது உன்னிடமிருந்து வந்துள்ளதா? ஒரு மெசேஜோ ஒரு லெட்டரோ ஒன்னோ என்னோ ஏதோ ஒன்று வரும்போது இப்படி கேட்போம். கான்வர்சேஷன் படிக்கிறதுங்கிறது நீங்க இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிடணும் சக மாணவர்கள். அஹாதா மீன் இஸ் இட் ஃப்ரம் யூ, இது உன்னிடமிருந்து வருகிறதா? புரியுதா? ஒன்னொன்னுக்கு அர்த்தம் தெரியுதுல, இது உன்னிடமிருந்து வருகிறதா? ஒன்னு ஒன்னா தூக்கிட்டு அர்த்தம் சொல்லி பார்க்கணும் முதல்ல நீங்க. சரிங்களா? கேனா உன்னுடையது, மின்கனா உன்னிடம் இருந்து, ஹாதா மின்கனா இது உன்னிடம் இருந்து, அஹாதா மின்கனா இது உன்னிடம் இருந்தா அப்படின்னு ஒன்னு ஒன்னா நீங்க ரிவர்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கம்ப்ளீட்டா டிரான்ஸ்லேட் பண்ணணும். இது உன்னிடமிருந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? நல்ல விஷயத்தை தான் உஸ்தாத் கேட்க போறாங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க. நஅம் ஹாதா மின்னி, யா கோர்ஸ் இட்ஸ் ஃப்ரம் மீ, இது என்னிடம் இருந்து. ஹாதா மின்கும், இது உங்களிடம் இருந்தா. நஅம் ஹாதா மின்னா. அடுத்து ஹாதா மின்ஹு, இது அவனிடமிருந்து வந்திருக்கா? நஅம் ஹாதா மின்ஹு, அவனிடமிருந்து வந்திருக்கு. ஹாதா மின்ஹும், இது அவங்களிடம் வந்திருக்கா? நஅம் ஹாதா மின்ஹும், இது அவர்களிடமிருந்து அப்படின்னு அர்த்தம். அன்ஹு அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. எப்படி? அதாவது ரலியல்லாஹு அன்ஹுனா அல்லாஹ் அவரை புரிந்து கொள்வானாக நம்ம சிம்பிளி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அதாவது அவரை பற்றியான விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வானா அப்படிங்கிற மீனிங் அதுக்குள்ள இருக்குது. பேசிக்கா அன் அப்படின்னா பற்றி, அன்ஹு அவனை பற்றி. ثُمَّ لَتُسْأَلُنَّ يَوْمَئِذٍ عَنِ النَّعِيمِ, பின்னர் நீங்கள் மறுமை நாளையில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட வெகுமதிகள் நியாமத்துகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அபவுட் அப்படிங்கிற மீனிங் தான். அப்போ அன்ஹு அவனை பற்றி, அன்ஹும் அவர்களை பற்றி, அபவுட் தேம். அன்க உன்னை பற்றி, அன்னி என்னை பற்றி, அன்கும் உங்களை பற்றி, அண்ணா எங்களை பற்றி. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி இதுலயும் ஃபெமினின் இருக்குல்ல, லஹுங்கிறது என்னவாயிரும்? லஹா. மின்ஹு என்னவாயிரும்? மின்ஹா. அன்ஹு என்னவாயிரும்? அன்ஹா. லஹா சபஅத்து அபுவாப், நரகம் என்பது பெண்பாலான வார்த்தை. குர்ஆன்ல பாத்தீங்கன்னா லஹா அந்த நரகத்துக்கு இருக்கிறது, சபஅத்து அபுவாப் 7 வாயில்கள் இருக்கிறது. அப்ப அதற்கு 7 வாயில்கள் உண்டு. அப்ப பெண்பால். மின்ஹா ஹலக்னாக்கும், மண்ணை பத்தி அல்லாஹ் சொல்லும். மின்ஹா ஹலக்னாக்கும், பூமி பெண்பாலான வார்த்தை. மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த பூமி இதிலிருந்து உங்களை படைத்தோம். அப்ப மின்ஹா. அன்ஹா ரலியல்லாஹு அன்ஹா. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஆல்மோஸ்ட் 5000 டைம்ஸ் குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தையை ரொம்ப சிம்பிளி நம்ம ரீகால் பண்ணோம். இதான் அதனுடைய அர்த்தங்கள் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஹூ ஹும் கேக்கும் ஈனாங்கிறது ஹீ ஹும் கே ஈ கும்னா அப்படின்னு சொல்லி வரும். சேம் தான். ஹூங்கிறது ஹீ ஆகும், அந்த மாதிரி மாறும். ஏன்னா பிக்கு அப்புறம் ஹூ சொல்றது பொருத்தம் இல்லாதது. பிஹூம் அப்படி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா, அதனால பிஹிம்னு அரபுகள் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃபீஹூம் அப்படி சொல்ல மாட்டாங்க, ஃபீஹிம்னு ஈஸியா சொல்லுவாங்க. அதே மாதிரி அலாஹூ இல்ல அலைஹூம் அப்படி சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால அலைஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபுகளுடைய வளமையே என்னன்னா, நாவுக்கு எப்படி சொல்றது எளிமையோ அதுவே அவர்களுடைய வளமை. சரிங்களா? வளமையில் இருக்கும். மாஷா அல்லாஹ். இப்போ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. பி கூட ஹீ சேரும்போது பிஹி அவனை கொண்டு, அவன் மூலம், பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு, அல்லாஹ்வுடைய பெயரால். அப்ப பிஹி அவனை கொண்டு, பிஹிம் அவர்களை கொண்டு, பிக்க உன்னை கொண்டு, பி என்னை கொண்டு, பிக்கும் உங்களை கொண்டு, பினா எங்களை கொண்டு. இந்த மாதிரி இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிருவோம். சரிங்களா? அதே மாதிரி ஃபீனா இல் அவனில், இன் ஹிம், ஃபீ சபீலில்லாஹ் இந்த பாத் ஆஃப் அல்லாஹ், இந்த வே ஆஃப் அல்லாஹ். இப்போ ஃபீனா இல் மீனிங் எக்ஸாம்பிள், ஃபீ சபீலில்லாஹ் சொல்லிக்கணும். அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதை கொண்டுன்னு சொல்லுவோமா? அல்லாஹ்வுடைய பாதை மீதுன்னு சொல்லுவோமா? அப்போ ஃபீக்கு அர்த்தம் உங்களுக்கு லேட்டரான் மறந்துச்சுன்னா ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதை இல் அப்படின்னு உங்களுக்கு தூக்கி கொடுக்கும், எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ ஃபீஹி அவனில், இப்போ அவனில்னா அவனுக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். இன் ஹிம், இந்த குட் கேரக்டர் ஹி ஹாஸ் வித் இன் ஹிம் அப்படிங்கிற மாதிரி. ஃபீஹி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம், ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களிலேயே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது. ஃபீஹிம் அர்த்தம்லாம் கூட சொல்ல தேவையில்லை. அவர்களில், அவனில், அவர்களில் அர்த்தம் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு ஃப்ளோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபீஹிம், ஃபீக்க, ஃபீய அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீ அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபீ தான், அதுல திரும்ப ஈ போட்டு ஃபீன்னு இழுக்க முடியாது, அதனால ஃபீய அப்படிம்பாங்க. ஃபீய என்னில், இன்மீ அப்படின்னு அர்த்தம். ஃபீய. ஃபீக்கும், ஃபீனா. திரும்ப சொல்லுங்க. ஃபீஹி, ஃபீஹிம், ஃபீக்க, ஃபீய, ஃபீக்கும், ஃபீனா. அலைஸ ஃபீக்கும் ரஜுலு ரஷீத் அப்படின்னு உங்களில் நல்ல மனிதர் இல்லையா அப்படின்னு அநேகமா ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வின்னு நினைக்கிறேன். இந்த குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். ஹைர் அப்படிங்கிற வார்த்தை நம்ம பார்த்தோம், நன்மையின் அளவுன்னு அர்த்தம். இப்போ ஃபீஹி ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஹைர் அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? குர்ஆன்ல 176 இடத்துல வந்திருக்கிறதுனால அந்த வார்த்தை எடுத்துக்கணும். ஹல் ஃபீஹி ஹைருன், அவனில் நலவு இருக்கிறதா, அவன்கிட்ட ஏதாவது நல்ல விஷயம் இருக்கிறதா, இஸ் தேர் எனி குட்னஸ் இன் ஹிம் அப்படிங்கிற மாதிரி. ஹல் ஃபீஹி ஹைருன், நாம் ஃபீஹி ஹைருன். ஹல் ஃபீஹிம் ஹைருன், நாம் ஃபீஹிம் ஹைருன்னு சொல்லுவீங்க. ஹல் ஃபீக ஹைருன், உன்கிட்ட ஏதாவது நலவு இருக்கா அப்படின்னு கேட்டா
ஒரு சின்ன முறை ஒன்று முறைச்சிட்டு என் பார்த்தா அப்படி ஒரு சந்தேகமாக அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஃபீய ஹைருன் கசீருன் அப்படி சொல்லுங்க. என்னிடத்தில் நிறைய நலவுகள் இருக்கின்றன, அல்லாஹ் அப்படி ஆக்கட்டும், ஆமீன். ஹல் ஃபீக்கும் ஹைருன், உங்களிடத்தில் நலவுகள் இருக்கிறதா? நாம் ஃபீனா ஹைருன், எங்களிடத்தில் நலவு இருக்கிறது. ஹலில்லாஹு ரஹீமும் பிஹி. மாஷா அல்லாஹ், கான்வர்சேஷன் பாருங்க டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. சரிங்களா? அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து மீனிங் எடுத்துக்கலாம். பிஹி அவனை கொண்டு. ஓகேங்களா? சரி, அவனை கொண்டு வச்சுக்கலாம். ரஹீமுன்னா இறக்கமுடையவன், ரஹீமும் பிஹினா அவனை கொண்டு இறக்கமுடையவன் அப்படின்னா அவன் மீது. ப்ரிபோசிஷனுக்கு என்ன அர்த்தம் சொன்ன பொறுத்த மரமும் அதை சொல்லிடணும். ஆப்போசிட்டா தான் ஆக்கிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், மின்னலால் இருந்து இலானா பக்கம், மினல்லானா அல்லாவிடம் இருந்து, இலல்லானா அல்லாவின் பக்கம். அதை போய் நீங்க ஆப்போசிட்டா மினல்லாக்கு அல்லாவின் பக்கம் சொல்ல முடியாது, இலல்லாக்கு அல்லாவிடம் இருந்துன்னு சொல்ல முடியாது, தலைகீழா சொல்ல முடியாது. ஆனா சில ப்ரிபோசிஷனை சொல்லும் போது பொருத்தமா இருக்கும், அப்ப அதை சொல்லிக்கணும். ஓகேங்களா? அப்போ பிஹினா அவனை கொண்டு, ரஹீம்னா இறக்க முடியும், அவனை கொண்டு இறக்க முடியும்னா அவன் மீது இறக்க முடியவன். அல்லாஹ் அல்லாஹ், ஹலில்லா அல்லாவா? அப்ப ஹலில்லாஹு ரஹீமும் பிஹி, அல்லாஹ் அவன் மீது இறக்க முடியவனா? அல்லாஹ் அவன் மீது இரக்கம் உடையவனா? கேள்வி. ஹல் தூக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் ரஹீமும் பிஹி, அல்லாஹ் அவன் மீது இறக்க முடியவன். ஹல் போட்டா அல்லாஹ் அவன் மீது இறக்க முடியவனா அப்படிங்கிற கேள்வி வரும். இஸ் அல்லாஹ் merciful upon him அப்படின்னு அர்த்தம். நஅம் அல்லாஹ் ரஹீமும் பிஹ், அல்லாஹ் அவன் மீது இறக்க முடியவன். அப்ப மீதுன்னு தான் தமிழ்ல சொல்றோம், ஆனா அதுக்காக அலைஹிங்கிற வார்த்தை வராது. ப்ரிபோசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்குவேஜ்ல அந்த லாங்குவேஜுக்கு ஆப்டா எதை யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணப்படக்கூடிய லாங்குவேஜ்ல எதை சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ண பொருத்தமா இருக்கும் அதை கொண்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுதான் மொழிக்கு அழகு. ஓகேங்களா? சரி, ஹலில்லா ரஹீமும் பிஹிம் ஆன்சர் பண்ணுங்க. நாம் அல்லாஹு ரஹீமும் பிஹிம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ். ஹலில்லாஹு ரஹீமும் பிக், சந்தேகத்துக்கு இடமில்லை. நஅம் அல்லாஹ் ரஹீமும் பி, எனக்கு தெரியும் அல்லாஹ் மீது எவ்வளவு இருக்குங்க காட்டியிருக்கான். ஹலில்லா ரஹீமும் பிக்கும், நஅம் அல்லாஹு ரஹீமும் பினா. ஓகே, அலானா மீது, அலா மீன்ஸ் மீது. அப்ப அலா அலைஹி அவன் மீது, அப்ப அலைஹி அலைஹிம், அலைக்க அலைய அலைக்கும் அலைனா, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் மீது. சரி, ஓகே, மாஷா அல்லாஹ். இதுல பெண்பால் பிஹா பிஹி பிஹா, ஃபிஹி ஃபிஹா, அலைஹி அலைஹா இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், இந்த 3 வார்த்தைகள் குரான்ல 3401 தடவைகள் மாஷா அல்லாஹ் வந்திருக்குது. அது நம்ம கோர்ஸ்ல ரொம்ப ஸ்லோவா நாம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு 3 ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. இலா என்பதும் மஅ என்பதும் இந்த என்பதும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இலானா பக்கம், பால், டு டுவர்ட்ஸ், தரஃப், கி தரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மஅனா சாத், உடன் உடன் உடன். அப்ப விச் மஅ. இந்தனா இடச்சில். ஓகேங்களா? இடச்சில் அப்படிங்க பாஸ் நம்ம ஊர்ல சொல்லுவோம் இந்த மாதிரி. அப்ப இதுல வந்து இலாவோட செய்யும் போது இலாஹி சொல்ல மாட்டோம், இலைஹி. மஅ சொல்லும் போது மஅஹி சொல்ல மாட்டோம், மஅஹு. அதான் பொறுத்து. அப்போ ஹுவா ஹியா எது சொல்றது சுலபமோ அப்படி அரபுல சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இல்ல எனக்கு இதுல வந்து ஈதான் சுலபமா இருக்கு, நான் மஹி சொல்லிக்கிறேன்னு வீம்பெல்லாம் பிடிக்கக்கூடாது. அரபுகளுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு, அவங்க லாங்குவேஜ்ல அவங்க பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தாங்க, அதான் சொல்லணும். அப்ப இந்தக்கு அப்புறம் இந்த ஹியா, இந்த ஹுவா, இந்த ஹூ இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். மீனிங் மட்டும் உங்களுக்கு தெரியுது, இப்போ நீங்க கூட சேர்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அப்ப இலாவோட இலைஹி இலைஹிம், இலைக்க இலைய, இலைக்கும் இலைனா. ஓகேங்களா? இலைஹி அவன் பக்கம், இன்னால் இல்லாஹி நாம் அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம், இன்னும் நிச்சயமா நாம் இலைஹி அவன் பக்கமே ராஜிஊன் திரும்புபவர்கள். அப்ப இலாங்கிறது பக்கம். இன்ன இலைனா யபஹும் நம் பக்கமே உங்களுடைய திரும்புதல் இருக்கு. சரிங்களா? இலைஹி யஸ்உதுல் கலிமு தைப் அவன் பக்கமே நல்ல வார்த்தைகள் உயர்கின்றன. இந்த மாதிரி மாஷா அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மஅனா உடன், இன்னல்லாஹ மஅஸ்ஸாபி நிச்சயம் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். வெரிலி அல்லாஹ் இஸ் வித் those who have patience. அல்லாஹ் பொறுமைசாலிகளுடன் இருக்கிறான். மஅனா உடன். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா நிச்சயமாக சிரமத்துடன் எளிமை இருக்கிறது. அப்ப உடன். மஅஹு மஅஹு மஅக மஇ மஅகு மஅனா. ஓகேங்களா? இன்னல்லாஹ மஅனா நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இன்ன மஇய ரப்பி என்னுடன் அல்லாஹ் இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஓகே, இன்னி மஅக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னி மஅக்கும் நிச்சயமா நான் உங்களோடு இருக்கிறேன். இந்தஹு இடத்தில், கம் ரியாலின் இந்தக்க எத்தனை ரியால் உன்ட்ட இருக்குது. ஓகேங்களா? இது சவுதியில கேட்கும்போது அப்படி கேட்போம், இந்தியாவில் கேட்கும்போது கம் ரூபியச்சின் இந்தக்க, ஹவு மெனி ரூபீஸ் டு யூ ஹேவ், உன் இடத்துல எவ்வளோ பைசா இருக்கு, காசு இருக்கு. ஓகே, இப்ப இந்தஹு அவனிடத்துல, இந்தஹும் அவனிடத்துல, இந்தக்க இந்தி இந்தக்கும் இந்தனா, இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில். சரிங்களா? இந்தஹும் அவர்களிடத்தில் இந்த மாதிரி. ஓகே, இது கான்வர்சேஷன்லாம் பார்த்தோன்னே அப்புறம் இருக்குல்ல. ஹல் இந்தஹு கலம், டஸ் ஹி ஹேவ் பென், அவன்கிட்ட பேனா இருக்கா? அப்போ அவன் நஅம் இந்தஹு கலம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, பேனா இருக்கு. ஸ்டூடெண்ட்னா எல்லாமே எப்படி இருக்கும்? ஹல் இந்தஹும் கலமுன், நஅம் இந்தஹும் கலமுன். ஹல் இந்தக கலமுன் இருக்குது, வேணுமா என்ன?
நஅம் இந்தி கலமுன் என்று இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நஅம் இந்தி கலமுன் ஹல் இந்தக்கும் கலமுன் நஅம் இந்தனா கலமுன். சில பசங்களை கேட்டு அப்படின்னு சொன்னா கையை வச்சு டக்குன்னு மறைச்சிட்டு பேனாவா எடுத்துருந்தேன்னா தெரியல அப்படிம்பாங்க. ஏன்னா வாங்கிட்டு திரும்ப கொடுக்கறதில்ல, அந்த பிரச்சனைனால. இப்போ பிரச்சனை இல்லை, அதனால தாராளமாக நான் சொல்லுவேன் என்கிட்ட பேனா இருக்குது, வேணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஹலில்லாஹு மஅஹு. மாஷா அல்லாஹ், எவ்வளோ அழகான கான்வர்சேஷன்ஸ் பாருங்க. ஹலில்லாஹு மஅஹு, அல்லாஹ் அவனோடு இருக்கிறானா? இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றது, சென்சிட்டிவான கேள்வி. நீங்க மறந்துட்டு கூட நெகட்டிவா ரிப்ளை பண்ணிட முடியாது, ஆமா தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எப்பவுமே எல்லாரோடமே எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கான். ஹலில்லாஹு மஅஹு, அல்லாஹ் அவனோடு இருக்கிறானா? உடனே நீங்க பதிலடிச்சு சொல்லணும், ஆமா நஅம் அல்லாஹு மஅஹு, அல்லாஹ் அவனோடு இருக்கிறான். ஹலில்லாஹு மஅஹும் நஅம் அல்லாஹு மஅஹும். ஹலில்லாஹு மஅக நஅம் அல்லாஹு மஇ இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன். மூசா சொன்னதை ஞாபகம் வருது. என்னோட இறைவன் இருக்கிற வழிகாட்டுவான்னு சொன்னாங்க. நைல் நதிக்கு அந்த கடலுக்கு முன்பாக கைத்தறி வச்சு தட்டினாங்க, பிளந்தது, போனார்கள், வென்றார்கள். ஓகேங்களா? ஹலில்லாஹு மஅக்கும், அல்லாஹ் உங்களோட இருக்கிறானா? நஅம் அல்லாஹு மஅனா, எங்களோட அல்லாஹ் இருக்கான். சரி, இலைஹிய பெண்பாலை எப்படி ஆக்குவீங்க? இலைஹா. மாஹுவ பெண்பாலை எப்படி ஆக்குவீங்க? மஹா. இந்த ஹுவ பெண்பாலை எப்படி ஆக்குவீங்க? இந்த ஹா அப்படின்னு ஆக்குவீங்க. ஹூவ ஃபுல்லா ஹாவ் ஆக்கிட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும்? பெண்பால் ஆயிடும். ஹூ ஹா. இது மாஷால்லா ஒரு 1096 தடவைகள் வருது, குர்ஆன்ல வருது. அப்போ முதல்ல பார்த்த 3 ரொம்ப அதிகமா வருது, அடுத்து பார்த்தது அதோட கொஞ்சம் கம்மி, மூணாவது பார்த்தது அதோட கொஞ்சம் அதிகமாகவே கம்மியாக தான் வந்திருக்குது. ஓகே, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட இதை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க பக்காவா. இந்த ஒரு விஷயத்த நான் ஆல்ரெடி சொன்னேன், ஞாபகம் இருக்குல்ல? அப்போ ப்ரிப்போசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன லாங்குவேஜில் அதுக்கு என்ன மீனிங் கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். ஆமன்சு பில்லானா அரபிக்ல பி இருக்குது. அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டேன்னு தமிழ்ல சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அல்லா மீது ஈமான் கொண்டு அல்லாவோடைய மீனிங் வச்சுக்குவோம். அதுக்காக அங்கே அல்லாவா இருக்கு இல்லை, நம்ம லாங்குவேஜ்க்கு தான் பொருத்தம். இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஐ பிலீவ் இன் அல்லான்னு சொல்லுவோம், இன் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணோம். ஆனால் என்னங்கிறது பர்டிகுலர்லி ஃபார் பி தான். பி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ப்ராப்பரான டிரான்ஸ்லேஷன் பை தான், பில் கலம் பை த பென், இன்னும் சொல்லிக்கலாம். அப்போ இங்கே இன்னு தான் போறது. உருதுல பாருங்க, உருதுலையும் பர் தான் சொல்லப்படும். மை அல்லாஹ் பர் ஈமான் லாயா, உசி பர் அல்லாஹ் பர், அவன் மீதே நான் ஈமான் பண்ணேன். அப்போ உருது இங்கிலீஷ்ல, உருது தமிழ்ல பாருங்க மீதுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறோம், இங்கிலீஷ் அரபிக்ல பாருங்க பி இன்ங்கிற மீனிங் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி தான். ஓகேங்களா? இஃபிர்லி ஃபார் எக்ஸாம்பிள், இஃபிர்லிங்கும் போது ஃபக்யூ மீ, ஃபக்யூ ஃபாமி சொல்ல மாட்டோம், அப்படியே அர்த்தம் மாறிடும். ஃபக்யூ ஃபாமினா இன்னொருத்தனை மன்னி எனக்காக அப்படிங்கிற மீனிங் ஆயிடும். இப்போ ஃபர்கியூ மீனா என்னை மன்னிங்கிற மீனிங் வரும், என்னை மன்னிக்கும். அப்போ இங்கிலீஷ்ல தமிழ்ல லீங்கிறதுக்கு எனக்காக மன்னிக்கும்னு சொல்லிட முடியுமா? அப்போ எனக்காக மற்றவரை மன்னிக்கணும்னு ஆயிரும். இஃபிர்லி ரா டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்காக மன்னிக்கணும்னா அப்போ ஒன்றை மன்னிக்க கூடாதா? உனக்கு நீ மன்னிப்பு கேட்டு வரலையான்னு கேள்வி கேட்டுரும். அது மாதிரி ஃபீயோட எக்ஸாம்பிள் பாருங்க. எது குருன்னு ஃபீதீன் இல்லாஹி அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ்ல இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ஃபான் சப்போர்ட் ஆகல. அதாவது தமிழ்ல நம்ம சொல்லும் போது அல்லாவுடைய மார்க்கத்தில் அப்படின்னு நம்ம ஃபீயோட மீனிங் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். அல்லாவுடைய மார்க்கத்தில் நுழைகிறார்கள், ஃபீ மீனிங் கொண்டு வரும். ஆனால் இங்கிலீஷ்ல என்ட்ரிங் இன் த ரிலிஜன் சொல்ல மாட்டேன், என்ட்ரிங் த ரிலிஜன் தான் சொல்லுவோம், என்ட்ரிங் த மஸ்ஜித் தான் சொல்லுவோம், என்ட்ரிங் த ஹோம் தான் சொல்லுவோம், ஐ ஜஸ்ட் என்டர்ட் த ஹோம் தான் சொல்லுவோம், ஐ ஜஸ்ட் என்டர்ட் இன் த ஹோம்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இங்கிலீஷ்ல சொல்லும் போது தஹல் டு ஃபில் பைத் அப்படின்னு சொல்லப்படும். புரியுதா? எதுகுலுன ஃபீதீன் இல்லாஹி என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்ப தமிழ்ல ஃபீக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது, மார்க்கத்தில் இல் பண்ணப்படுது, இங்கிலீஷ்ல பண்ணப்படலை. ஆனா மேல பாருங்க அதே மாதிரிதான் இஃபிர்லிலையும் தமிழ்ல வந்து மேல தமிழ்ல பண்ணப்படலை, கீழே தமிழ்ல பண்ணப்படுது. அப்ப என்ன அப்படின்னா எந்த வார்த்தைக்கு பண்ணணுமோ அந்த இடத்துக்கு பண்ணணும், தேவையில்லாத பண்ணணும். வர்ஹம்னிக்கு பாருங்க அண்ட் ஹேவ் மர்சி அப்படின்னு இங்கிலீஷ்ல அர்த்தம் வரும், இரக்கம் கொள் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? தமிழை சொல்லும்போது என் மீது இரக்கம் காட்டு, மீதுங்கிற வார்த்தையை தமிழை கொண்டு வந்துட்டோம். ஆனால் அரபியில மீதை தேடிங்க கிடைக்காது. நம்ம தான் வக்கீனி அதாபக்க அப்படிங்கிறது அதே மாதிரி தான், சேவ் மீ ஃப்ரம் யுவர் பனிஷ்மெண்ட். அப்போ உன்னுடைய வேதனையிலிருந்து அப்படின்னு தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுவோம், உன் தண்டனையில் இருந்து என்னை காப்பாற்று. அப்போ இருந்துக்கு அரபியில மின் இருக்கா? இல்லை. அப்போ என்ன, அரபிக்ல சம்டைம் ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்லேஷன்ல இல்லை. சம்டைம் டிரான்ஸ்லேஷன்ல ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு, அரபிக்ல இல்லை. இங்க இருந்தா அங்கே இல்லை, அங்கே இருந்தா இங்கே இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு விதி இல்லை. புரியுது இல்ல? சரி, ஓகே. அதே மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் மாறினால மீனிங் மாறுங்கிற ஒரு மேட்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. சொல்லினா தொழுன்னு அர்த்தம், அதே சொல்லிக்கு பிறகு அலா சொன்னா சலவா சொல்லுன்னு அர்த்தம் ஆயிடுது. உமது இறைவனை தொழுவீராக. அதுவே சல்லி அலா முஹம்மது என்ன சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுவீராக அப்படின்னு அர்த்தம், அருள் புரிவாயா அப்படின்னு துவாவாயிருது. இங்கிலீஷ்ல நிறைய எக்ஸாம்பிள் அழகா சொல்லலாம். கெட் அப்படின்னா பெரு, அதே கெட்னா உள்ளே வா, கெட் அவுட்னா வெளியே போவாயிருது, கெட் அப்னா எழுன்னு ஆயிடுது, கெட் அவுட்னா இறங்குன்னு ஆயிடுது. ஓகேங்களா? அப்ப கெட்டுக்கு பிறகு ப்ரிப்போசிஷன் மாறனால அர்த்தங்கள் தலைகீழாக பல்வேறாக அது மாறுகிறது. இது வந்து காமனாவே
எல்லா லாங்குவேஜ்லையுமே உள்ளதான். ப்ரிபோசிஷன்ஸை வச்சு நம்ம லாங்குவேஜில் விளையாடலாம். ஓகேங்களா? நீங்கள் இப்போ வேறு எதுவும் விளையாடுறாதீங்க, கவனத்தோட கேளுங்க. சரி, ஓகே. அப்புறம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் இஸ்முல் இஷாரா. சரிங்களா? இஸ்முல் இஷாரா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சுட்டி காட்டு பேச்சொல். ஹாதா இது, ஹவுலா இவர்கள், தாலிக்க அது, உலாய்க்க அவர்கள், ஹாதா திஸ், ஹவுலாய் தீஸ், தாலிக்க தட், உலாய்க்க தோஸ். இது மாஷால்லா 953 இடத்துல குரான்ல வருது. இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை அப்படியே நம்ம சென்டென்ஸ்ல கொண்டு வந்தோம். ஹாதா முஸ்லிமுன், இவன் ஒரு முஸ்லீம், திஸ் இஸ் அ முஸ்லீம், ஹவுலாய் முஸ்லிமுன், தீஸ் ஆர் ஆல் முஸ்லிம்ஸ், தாலிக்க முஸ்லிமுன், தட் இஸ் அ முஸ்லீம், உலாய்க்க முஸ்லிமுன், தி ஆர் ஆல் முஸ்லீம், தோஸ் முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது அப்படி கேள்வியும் கேட்கலாம். ஹலாதா முஸ்லிமுன், நாம அதான் முஸ்லீம், அப்படி கேள்வி பதில் எப்படி நம்ம சொல்லிட்டு வந்தோமோ அதே மாதிரி நீங்க இங்கேயும் என்ன செய்வீங்க, அஃபர்மேட்டிவா அப்படியே நீங்க ரிப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம படிச்சோம். அப்புறம் பெண்பால், ஹாதாக்கு பெண்பால் படிச்சோம். ஹாதா இது அல்லது இவன். மனுஷனை சொன்னா அதாவது என்ன சொல்லுவோம், பர்சன் நான் பர்சன். ஒரு பர்சனை சொல்லும் போது ஹாதானா இவன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நான் பர்சனை சொல்லும் போது ஹாதானா இதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பர்சனை சொல்லும் போது ஹாதினா இவள், ஹாதி பின்து இவள் சிறுமி, ஹாதி ஜைனபு இவள் ஜைனப். ஓகேங்களா? அதே ஒரு நான் பர்சனை சொல்லும் போது ஹாதிஹி, நான் பத்து இது ஒட்டகம், பெண் ஒட்டகம், ஹாதி சையர் இது கார் அப்படின்னு சொல்லி ஆயிரும். ஸோ ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் ஹாதா ஹாதின்னு தான் இருக்கும். பர்சனுக்கும் சரி, நான் பர்சனுக்கும் சரி, உரிணை அக்ரிணை எல்லாத்துக்கும் சரி. ஓகேங்களா? நம்ம லாங்குவேஜில் தோதுவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்கிலீஷ்லையும் திஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். சம்டைம் இட் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து இட்டு சொல்லுவோம். நான் பர்சனுக்கு திஸ் அப்படி சொல்லிக்குவோம். ஓகே, தாலிக்க அப்படிங்கிறதோட பெண்பால் தில்க. தாலிக்க அது, தில்கனாலும் அதுதான் பெண்பால்ல. சில பேர் ஹாதா என்ன இதும்பாங்க, ஹாதிகினா அதுன்றவாங்க. குழப்பத்துல நம்ம குழம்பவே கூடாது. சரிங்களா? ஹாதானாலும் இதுதான், ஹாதினாலும் இதுதான். ஹாதானா இது ஆம்பளை, இது ஹாதினா இது பொம்பளை இதுன்னு சொல்ற மாதிரி. மாஸ்குலின் ஃபெமினின். ஹாதா திஸ், ஹாதிஹி திஸ், வலது இடது. தாலிக்க ஜட், தில்க ஜட். ஓகேங்களா? மாஷா அல்லாஹ். அடுத்து நம்ம வேர்ப்ஸ் பார்த்துருப்போம், ஃபேல்ஸ். ஓகேங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம என்ன படித்தோம், ஃபேல்கள், வினை சொற்கள். அதில் வந்து ஒரு 4 பேட்டர்ன்ஸ் படிச்சிருப்பீங்க. 3 எழுத்துக்களை கொண்டதாக தான் பிரதானமாக ஃபேல் இருக்கும். ஃபைன் லாம், ஃபஅல, ஃபதஹ, நஸர, ضرب. சரிங்களா? ஃபேல்லாம் அக்கு வேறு ஆணி வேறு நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க, பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபேலையும் 3ஆக பிரிக்கலாம். ஃபேல் என்பது அல் ஃபெயிலுல் மாதி, கடந்த கால வினைச்சொல், பாஸ்ட் டென்ஸ். அல் ஃபெயிலுல் முசாரி, நிகழ்கால அல்லது வருங்கால வினைச்சொல், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். அப்புறம் ஃபெயிலுல் அம்ரு, கட்டளை வாக்கியம், மாதி, முதாரி, அம்ரு. ஓகே, ஜஸ்ட் ஒரு தடவை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு ஃப்ளோவா நம்ம ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண போறோம். அடுத்தலாம் உங்களுக்கு தெரியும். ஃபைலனா செய்தான், ஹி டிட். எஃபலுனா அவன் செய்கிறான், ஹி டஸ். அல்ல ஹி வில் டூ, அவன் செய்கிறான், செய்வான், எல்லா மீனிங் வரும். அப்புறம் அம்ரு, நஹி, செய்தல் அப்படிங்கிற மீனிங்ல உள்ள ஒரு வார்த்தை. ஓகேங்களா? அழகா தரோவா வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறீங்க. கூட சேர்ந்த ஆக்ஷனோட சொல்லுங்க. மாதிக்கு ஹிப் லெவல்ல தான் காட்டணும். ஏன் ஹிப் லெவல் உங்களுக்கு தெரியாது அநேகமா, அதனால நான் கொஞ்சம் ஹை லெவல்ல காட்டிட்டு அப்புறம் முதாரிக்கு இன்னும் கொஞ்சம் இயர் லெவல்ல காட்டுறோம். ஓகேங்களா? ஃபஅல ஃபஅலு, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்தும் ஃபஅல்னா, யஃபஅலு யஃபஅலூன, தஃபஅலு அஃபஅலு, தஃபஅலூன நஃபஅலு, ஈஃபஅல் இஃபஅலு, லா தஃபஅல் லா தஃபஅலு, ஃபாயிலுன் மஃஊலுன் ஃபீலுன். ஓகேங்களா? அப்ப செய்தான், செய்தார்கள், செய்தாய். அப்ப அர்த்தத்தை நான் சொல்லதான் செஞ்சேன். எங்க சொன்னீங்க, சொல்லலையே. நான் என் கையால சொன்னேன். எல்லாம் ஒண்ணுதான். சம்டைம் வாயில சொல்றத கையால சொல்றதனுடைய பவர் அதிகம். ஏன்னா ப்ராக்டிக்கலி என் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள், சில பேர் நம்ம புதுசாக போய் அட்ரஸ் கேட்போம். பாய், ஒன்றும் இல்லை பாய், நான் சொல்றேன் கேளு பாய். நல்லா கேட்டுக்க பாய், கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்றதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நேராக போ பாய், யூட்டன் அடி பாய். யூட்டன் அடிச்சுட்டு அங்க லெஃப்ட்ல ஒரு கோயில் இருக்கும் பாரு பாய், லெஃப்ட்ல ஒரு மசூதி இருக்கு பாரு, ரைட்டு கையை காட்டுவார். என்ன லெஃப்டா ரைட்டானே, சாரிப்பா சாரிப்பா, ரைட்டுப்பா. அப்போ அவர் வாய் தன்னை மீறி தவறு செய்யும், ஆனால் கை தவறு செய்யும். ஏன்னா கையை அவர் சிந்திச்சுதான் காட்டுறாரு. இப்போ குத்துமைப்பா நம்ம தப்பா காட்ட மாட்டோம். ஓகேங்களா? அதனால கை அப்படிங்கிறது நம்மளுக்கு அர்த்தத்தை சொல்லுது. ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்க கூட சேர்ந்து சொல்லிட்டீங்களா? இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்தோம். தரப சொல்லலாமா? இங்க கூட சேர்ந்து சொல்லிருங்க. சரிங்களா? அது நல்லா தான் சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கூட சேர்ந்து சொல்லுங்க. ضرب ضربوا ضربت ضربت ضربتم ضربنا يضرب يضربون تضرب اضرب تضربون نضرب اضرب அடி اضرب اضرب لا تضرب لا تضربوا. நாங்கலாம் கரெக்டா சொல்லுவோம், அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. ضاربun مضروبun ضربun, அடிச்சல், அடித்தான், அடிக்கிறான், அடி, அடிக்காத, உடைக்காத அப்படிங்கிற மீனிங் எல்லாம் இதுல என்ன செஞ்சிருது, வந்துருது. அப்ப அடிச்சல். ஓகேங்களா? he beats, he will beat, அப்படி பீட்டிங்கிற மீனிங் இதுல வருது. ஓகேங்களா? சமி எஸ்மோ இங்க சொல்லுங்கள், எனக்கு கேட்கணும், சொல்லுங்கள். சமி எஸ்மோ சொல்றத கேக்குதான்னு பார்ப்போம். சொல்லுங்க. சமிஅ சமிஉ, சமிஅத சமிஅது,
سمعتم سمعنا يسمع يسمعون تسمع أسمع تسمعون نسمع اسمع اسمعوا لا تسمع لا تسمعوا سامع مسموع سمون سامع லிசனர் கேட்கக்கூடிய மஸ்மூன் கேட்கப்படக்கூடியது. இப்போ குர்ஆன் ஓதுறோம் அப்படின்னா அந்த திலாவா வந்து மஸ்மூன் திலாவத்து மஸ்மூஆ கேட்கப்படும், அதானுன் மஸ்மூன் கேட்கப்படும் அதான். ஓகேங்களா, சம்உன் கேட்டல், இன்ன சம செவி கேட்கும் திறன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா படிச்சிருக்கோம். யஸ்மஉ இஸ்மா. காஃபிர்கள் சொன்னாங்க லா தஸ்மஅ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை கேட்காதீர்கள் சொன்னாங்க. கேட்டா அப்படி நீங்க மயங்கி இஸ்லாத்துக்குள்ள போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்கன்னு பஞ்சடிச்சுட்டு வந்தாங்க. ஓகேங்களா, நம்ம சொல்லுவோம் இஸ்மஊல் குர்ஆனை, குர்ஆனை கேளுங்கள் திருந்துங்கள் மனிதனார மாறுங்கள் நம்ம சொல்லுவோம். ஏன் நசர பேட்டர்ன் அதே மாதிரி தான். சொல்லுங்க நஸ்வர நஸ்வரு நஸ்வத்த நஸ்வத்து நஸ்வத்தும் நஸ்வர்னா என்சுரு என்சுருன தன்சுரு அன்சுரு தன்சுருன நன்சுரு உன்சுர் உன்சுரு லா தன்சுர் லா தன்சுரு நாசிருன் மன்சூருன் நஸ்ருன் உதவி இதாஜ நஸ்ருல் அல்லாஹ்வுடைய உதவி வரும்போது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா அம்ருல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல ஊ வருது, தம்மா வருது. ஏன்னா தேர்ட் லெட்டர்ல தம்மா வந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் தம்மா வருங்கிற ஒரு விதியை படிச்சிருப்பீங்க. நல்லா ஞாபகம் சொல்லுவீங்க இன்ஷால்லா. ஓகேங்களா, இதுதான் நசர பேட்டர்ன். ஃபேல்ல இருந்து கூட கான்வர்சேஷன் படிச்சிருக்கோம். ஹல் ஃபேல செஞ்சானா, என்ன செஞ்சானான்னு கேட்கறான்னு தெரியலையே, ஏதாவது நல்லதா தான் கேட்பாங்க அப்படிங்கிற தைரியத்தை என்ன சொல்லணும், நாம் ஃபேல ஆமா செஞ்சான், நீங்க தான் பதில், நீங்க தான் பொறுப்பு. சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் நீங்க ஆமா போடுறீங்க, நீங்க தான் பொறுப்பு. ஹல் ஃபேலு செய்தார்களா, நாம் ஃபேலு. ஹல் ஃபேத்த செஞ்சியா, நாம் ஃபேல்து. ஹல் ஃபேல்தும் செஞ்சீங்களா, நாம் ஃபேல்னா. ஓகே, அதே பிரசன்ட் டென்ஸ்ல கேட்டா பிரசன்ட் டென்ஸ்ல ரிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஹல் எஃபலு அவன் செய்கிறானா, ஒரு வேலை செஞ்சுட்டு சொல்லிட்டு போன செய்யறானா இல்லையா, நாம் எஃபலு செய்கிறான் அல்லது செய்வான். ஹல் எஃபலூன நாம் எஃபலூன, இப்பதான் விஷயம் இருக்கு. ஹல் தஃபலு நாம் தஃபலு சொல்லக்கூடாது, நாம் அஃபலு நான் செய்கிறேன். ஹல் தஃபலூன நாம் நஃபல் நாங்கள் செய்கிறோம் அல்லது செய்வோம். யா வி வில் டு. இஃப் ஐ அப்படின்னா நீங்க என்ன ஆன்சர் பண்ணணும், சௌஃப அஃபலு நான் செய்வேன் விரைவில் செய்வேன். இஃப் அலு செய்யுங்கள், சௌஃப நஃபலு இன்ஷா அல்லாஹ் சேர்த்து சொல்லிக்கணும் ப்ராக்டிகலி. ஹல் அன்த ஜாயிலுன் நீ செய்பவனா ஆக்குபவனா, நஅம் அன ஜாயிலுன் நான் ஆக்குபவன். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நான் பூமியில் ஒரு பிரதிநிதி ஆக்குபவனாக இருக்கிறேன், ஆக்கப் போகிறேன். ஹல் அன்தும் ஜாயிலுன் நஹ்னு நஅம் நஹ்னு ஜாயிலுன் நாங்கள் ஆக்குபவர்கள். சரி மாஷா அல்லாஹ். இதனுடைய சேஞ்சஸ் என்ன, ஃபதஹ யஃப்தஹு இஃப்தஹ். நஸ்ர யன்சுருன தேர்ட் லெட்டர்ல தம்மா வந்தா ஃபர்ஸ்ட் லெட்டர்ல தம்மா போட்டு உன்சுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க ப்ராக்டிக்கலா இதுல கசரா வச்சு சொல்லி பாருங்களேன், எப்படிதான் இருக்குன்னு சொல்லி தான் பாருங்களேன். இன்சூர் அப்படின்னு இருக்கும், அப்ப கஷ்டமா இருக்கு. உன்சூர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ரூல்ல நம்மளை போட்டு மாத்திரமா இருக்கணும். என்னங்க நீங்க கஷ்டாண்டீங்க இப்ப பத்தாண்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சடைவு வரலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க கேட்க மாட்டீங்க, புதுசா யாராவது கேட்கலாம். அப்போ அதுக்கு என்ன ப்ராக்டிக்கலி அதுல என்ன ஒரு ஃபேக்ட் இருக்கு அப்படின்னா, டு மேக் சிம்பிளியர், டு மேக் சிம்பிள், ஈஸி ஆக்குறதுக்காக உன்சூர் தான் ஈஸி இன்சூரை விட. தரப எதிரிபு உத்ருபு, இங்க இங்க நான் தம்மா போறேன் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உத்ருபுக்கு சொல்ற கஷ்டம், எதிரிப் சொல்றது ஈஸி. உத்ரிப்னு சொல்றதும் கஷ்டம், அப்ப எதிரிப். அதனால அரபுகள் எப்படி டிஃபால்ட்டாவே நாவுக்கு எளிமையாவே பழகி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, சமி இஸ்மா வந்து இஸ்மா தான் வரும். இப்போ தேர்ட் லெட்டர்ல வந்து இங்க இருக்கிறத மாத்த மாட்டோம். தேர்ட் லெட்டரை வச்சு ஃபர்ஸ்ட் லெட்டர்ல மட்டும் தம்மாக்கு தம்மா போட்டுக்கிறோம். ஃபத்தா கசரா என்ன இருந்தாலும் கசராய் போட்டுக்கிறோம். ஏன்னா அம்ரல்ல ஃபத்தா யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, சரி. இதுக்கு ஒரு கோர்வை படிச்சிருக்கோம்ல, ஃபத்தஹ அடிகள் குர்ஆனை திறந்தால் நஸ்ர் அல்லாஹ் உதவி செய்வான், இல்ல தரப அல்லாஹ் அடிப்பான். எனவே சமியை கேட்டுக்கிறீங்க. இங்க பெண்பால் என்ன, ஃபஅல ஃபஅலத், ஃபஅல ஃபஅலத், யஃபலு தஃஅலு, யஃபலு தஃஅலு. இதான் வந்து பெண்பாலுக்கானது. ஓகேங்களா, அதாவது மாதில வந்து லாஸ்ட் லெட்டர்ல தா சேர்ந்துச்சு, முதாரில வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல தா சேர்ந்துச்சு. அதை மட்டும் அந்த தாவை சேர்க்கணும். முன்னோ பின்னோ எங்கோ சேர்த்து அதை பெண்பாலாக்கி பிங்க் கலர்ல அதை மாத்திருங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஅலத் ஹிய ஃபஅலத் அவள் செய்தாள், தரபத் அடித்தாள், சமியத் கேட்டாள், தஃஅலு செய்கிறாள். ஃபதஹ திறந்தான், திறந்த உடனே அவனோட சகோதரி என்ன செஞ்சா, நீ கதவு திறக்கிறியா நான் ஜன்னலை திறப்பேன். ஃபதஹத் அவள் திறந்தான், நஸர நஸரத், தரப தரபத், சமிய சமியத், யஃப்தஹு தஃப்தஹு, யன்சுரு தன்சுரு, யத்ரிபு தத்ரிபு, நீ அடிச்ச நான் அடிப்பேன்னு வீம்பு. யஸ்மஉ தஸ்மஉ. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி என்னது ஒரு கீவேர்ட்ஸ், ஃபதஹ யஃப்தஹு இஃப்தஹ் ஃபாத்திஹுன் மஃப்தூஹுன் ஃபத்ஹுன், நஸர யன்சுரு உன்சுர், நாசிருன் மன்சூருன் நஸ்ருன். அதே மாதிரி இதுலயே கூட நம்ம என்ன செய்யலாம், அந்த ஹூ ஹும் க இ கும்னா இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் சேர்க்கலாம். எப்படி சேர்க்கலாம் அது பாருங்க, இஸ்மில சேர்ந்துச்சு, ஹர்ஃப்ல சேர்ந்தது, ஃபேல மட்டும் விட்டு வைக்குமா, விட்டு வைக்காது. நஸர உதவி செய்தா, நஸரத்த நீ உதவி செய்தாய், நஸர்தஹு
அவனுக்கு உதவி செய்தாய். ஹல் நசர்தஹு அவனுக்கு உதவி செய்தாய். டிட் யூ ஹெல்ப் ஹிம்? ஓகே, அவனுக்கு உதவி செய்தியா? நஅம் நஸர்துஹு அவன் உதவி செஞ்சேன். ஹல் நஸர்தும்ஹுங்கிறது நஸர்தும்ஹுன்னு சொல்ல மாட்டாங்க. நஸர்துமூஹு ضربتموஹு ஃபஅல்துமூஹு வஇன் அஸ்கன்துமூஹும் குர்ஆன்ல சொல்ற மாதிரி. ஓகேங்களா? ஹல் நஸர்துமூஹு நீங்க எல்லாம் அவனுக்கு உதவி செஞ்சீங்களா? நஅம் நஸர்னாஹு உங்கள் அவர்களுக்கு அவனுக்கு உதவி செய்தோம் அப்படின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பீங்க? ரிப்ளை பண்ணியிருப்பீங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல மாஷா அல்லாஹ் லெசன் பை லெசனா செஷன் பை செஷனா உட்காந்து படித்தோம். இப்போ ஒரே சிட்டிங்ல ஒரு ரீகால் ரிவிஷன் எடுத்துக்கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இப்போ நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு ஆயிருக்கும் மாஷா. இந்த பேசிக்கை வைத்து நம்ம வந்து செகண்ட் கோர்ஸ் மாஷால்லா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் கோர்ஸில் வந்து மாஷால்லா சூரா பக்ராவுடைய ஃபர்ஸ்ட் 5 பேஜஸை பிரிச்சு மேய போகிறோம் இன்ஷால்லா. அதனுடைய ஃபுல் நஹ்வு அனலைசிஸ், அதனுடைய தஃப்சீர் மாஷால்லா நம்ம படிக்க போகிறோம். கிராமரில் அடுத்த லெவலுக்கு வர போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது பேசிக் லெவல், அடுத்த லெவல் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இன்ஷால்லா செகண்ட் கோர்ஸில் வர போகிறோம். அல்லாஹ் நம்மை இதில் பயணிக்க வைத்து இதில் பலனடைய வைத்து அல்லாஹ் நம்மை சிறப்பான முறையில் 2வது கோர்ஸ்ல ஒன்று சேர்த்து அல்லாஹ்வுடைய பாதையில கால் எடுத்து வைத்தவங்க எந்த காரணத்துக்காக நம்ம தரம் புரண்டு விடாமல் பின்வாங்கி விடாமல் ஏதேனும் ஒரு காரணத்துக்காக துணியா ரீதியான காரணத்துக்காக நம்ம அல்லாஹ்வுடைய பாதை விட்டு கல்வியினுடைய பாதையை விட்டு சொர்க்கத்தினுடைய இந்த பாதையை விட்டு நாம் பின்னால் ஆகிவிடாமல் பின்தங்கி விடாமல் சொர்க்கத்தின் பாதையாகிய இந்த கல்வி தேடலுடைய பாதையில நம்மளை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்குவாங்க. ஆமீன். நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்யப்படல. இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃப்ரீ டைமில் உட்காந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? செஷனை உட்காந்த வண்ணமாக ஹாயை உட்காந்துட்டு தான் இன்ஷால்லா பார்க்க போகிறோம். அதுக்கும் நமக்கு நேரம் இல்லை. நம்ம இந்த ஒரு கோர்ஸை நான் ரொம்ப கமிட்மெண்ட்டோட, ரொம்ப டைட் ஷெடியூலோட, நான் ரொம்ப பயங்கர எஃபர்ட்டோட நான் எப்படி அட்டன் பண்ண எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணிக்க கூடாது, ஏமாற்றிக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் நாம் நிச்சயமாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல பதில் சொல்லி ஆகணும். அதனால இவ்வளோ நம்ம மடிக்கு வந்து சேர்ந்துருச்சு கோர்ஸ். அதை வந்து நம்ம சிறுக கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அட் த எண்ட் இன்ஷால்லா செகண்ட் கோர்ஸினுடைய ஃபினிஷிங்ல நம்மளோட லெவல் இன்னும் அதிகமாக இருக்கும். தேர்ட் கோர்ஸோட ஃபினிஷிங்ல இன்னும் லெவல் அதிகமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில இது மாற்றத்தை தரும், நம்மளோட தொழுகையில இது மாற்றத்தை தரும். அண்டர்ஸ்டாண்டிங் குரான்லையுமே நம்மளுடைய லெவலை இதை பில்டப் பண்ணும். கிராமர் இன் பேரலல் அதுவும் நம்மளுக்கு மாஷா அல்லாஹ் டெவலப் ஆகிட்டே வரும். ஸோ எல்லா சிறப்பு